ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பங்கரை நம்ம வீட்டு சமையலில் சின்ன வெங்காய புளிக்குழம்பு ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செய்கிறேன். ஒரு தக்காளி ஒரு 100 கிராம், ஒரு 200 கிராம், சின்ன வெங்காயம், ஒரு பூண்டு புல் உரித்து வச்சுருக்கேன். இப்போ கடாயில் ஆயில் சேர்த்துட்டு கடுகு வெந்தயம் தாளித்து வெங்காயம், பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, தக்காளி, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சது இதெல்லாம் சேர்த்து இந்த வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இந்த மசாலாவை சேர்த்து நல்லா வதக்கிக்கிடணும். அப்புறமா ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி கரைச்சி ஊற்றி ஒரு கொதி வர்ற அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டுடலாம். இப்போ பாருங்கள், ஒரு கொதி அளவு வந்துருச்சு. இப்போ அதில் ஒரு கொஞ்சம் தேங்காய் அரைச்சி அதையும் நல்லா கலந்து விட்டுட்டேன். நம்மளுக்கு எவ்வளோ திக்னஸ் தேவையோ அந்தளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ லாஸ்ட்டாக அரிசியும் ஜீரகமும் வெந்தயமும் வறுத்து பொடிச்சு வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் மேலே போட்டு நம்ம இப்போ குழம்பு அரைக்கணும். நல்லா கமகமன்னு வாசனையோட சின்ன வெங்காய புளிக்குழம்பு சூப்பராக இருக்கும். இப்படி தான் கிராமத்துலலாம் செய்வாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தலை தலைன்னு வந்திருக்கு. நீங்களும் இது மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.